நம்ம வீட்டில் புதுசாக மீன் குட்டி போட்டிருந்தது. அது என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னா, "எனக்கு எடுத்துகிட்டு வந்து குட்றா, நான் வளர்க்குறேன் நல்லா" அப்படின்னா. "உனக்கு கொடுத்தா எனக்கு ஏதாச்சும் காசு கொடுப்பேன்னு" கேட்டேன். "அதெல்லாம் தர முடியாது. வீட்டில் வேணா சிக்கன் பக்கோடா இருக்குது, புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்து சாப்பிட்டு வேணா போ" அப்படின்னா. சரி ஓகே, சிக்கன் பக்கோடாக்காக இந்த மீன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் வீட்டுக்கு போனால் தான் தெரிஞ்சது, மீன் பண்ணியே வச்சிட்ருக்கான். நிறைய மீன் வச்சிட்ருக்காங்க. பார்த்தா இது வந்து பீட்டா ஃபிஷ்ஷா, நம்மளை பார்த்தோம்னா ஒரு இலைக்குள்ளே போயிட்டு மறைஞ்சிக்கிச்சு. நம்ம விடுவோமா, அப்படியே இந்த பக்கம் வந்தோடனே அப்படியே எடுத்துட்டேன். அப்படியே கீழே பார்த்தோம்னா இன்னொரு மீன். இது என்ன மீன் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சிக்கன் பக்கோடா எறான்னு கேட்டேன், எறா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டினாங்க. போன்லெஸ் சிக்கன், ஹைதராபாத் சிக்கன் ஏதோ ஒன்று சொன்னால், ஒரு 100 கிராம் இருக்கும், அதை சாப்பிட்றா அப்படின்னா. சரி சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதுக்கு ஏதோ சட்னி கொடுத்துருந்தாங்க. அந்த சட்னியும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதை அப்படியே மெதுவாக கீழே ஊற்றி அதை அப்படியே உடச்சா வேறு லெவலில் இருந்துங்க. போன் இருக்குன்னு நினச்சா சுத்தமாக போனே இல்லைங்க. செம்ம டேஸ்ட்டு. நம்ம கொடுத்த மீனுக்கு இது வர்த்தான்னு கேட்டால் எனக்கு வர்த்து, உங்களுக்கு வர்த்தா இல்லையா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் கண்டிப்பாக நல்லா கண்டென்ட்டோடு வருவோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.